இவருக்கு அழகிய மணவாளன் தானே பேரு. நம்பெருமாள் நம்பெருமாள்னு சொல்றோமேன்னா இது மணவாள மாமனிகளுடைய உபதேசரத்தனமாலை பாசுரத்துக்கு பிள்ளலோகஞ்சீயர் சுவாமி வியாக்கியானம் அனுகிரகிக்கிறார். அந்த வியாக்கியானத்தில் இந்த சரித்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ராஜகண்டகோபாலன் ஒருத்தர், இல்லை இன்னொரு ஈரங்கொல்லி, ஒரு சீவையிட்டம் அண்ணாத்தான், இவா ரெண்டு பேரை பற்றின சரித்திரம் இந்த பாட்டில் இருக்கு. நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சீயர் நம்பிள்ளை என்பர் அவரவர் தமயத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள். நம்பெருமாள்னு ஒரு ஆண்பன் பேர் வச்சாங்கிறார். இது ஒன்றும் ரிஷி சூட்டின பேர் இல்லை, வேதவியாசர் விஸ்வாமித்திரெல்லாம் வைக்கல. ஒரு ஈரங்கொல்லியார் பார்த்து வண்ணான் பேர் கொடுத்தார். அவர் தான் நம்பெருமாள் நம்பெருமாள்னு கத்தினாராம். என்னத்துக்கு சுவாமி அவருக்கு பேர் வந்ததுன்னா, இந்த பெருமாள் 48 வருஷம் வெளியில் போயிட்டாரோ இல்லையோ, ஊர்லேயே ஒத்துரும் இல்லை. அதுக்கப்புறம் 48 வருஷம் கழிச்சு திரும்பி வரச்சே எல்லாரும் பரமோதம் போயிட்டா. ஒருத்தர் மட்டும் 96 வயசு உட்காண்டிருக்கார். ஆனால் அவருக்கு கண்ணு தெரியாது படுத்து. இப்போ வந்த பெருமாள் இவர் தானா, போன பெருமாள்னு யாருக்கு தெரியும்? வெளியில் போனார், ஊர் முழுக்க சுற்றிருக்கார். திரும்பி வந்தவர் இவர் தானான்னு அடையாளம் காட்ட வேண்டாமா? இதுக்கு நடுவில் ஒரு செய்தி உண்டு. திருவரங்க மாளிகையாரத்தான் இந்த பெருமாளுக்கு பிரதிநிதியாக எழுந்தருள பண்ணினார்கள். அப்புறம் புறப்பட்டு போன பெருமாள் திரும்பி வந்த பிற்பாடு மறுபடியும் நம்பெருமாளாக ஏற்றுக்கொண்டார்கள் என்னும் ஒரு வழக்குள்ளது. அல்லது பேரர்களுக்குள்ள ஒருத்தர் திருவரங்க மாளிகையார் என்கிற சொல்ற வழக்கமும் இருக்கு. நம்பெருமாள் வெளியில போட்டுட்டு திரும்ப எழுந்துருளினார். இப்ப யாரு உறுதி பண்றது இவர் தான் புறட்டு போன பெருமாளான்னுட்டு? வண்ணான் ஒத்தரை தான் அவருக்கு கண்ணு தெரியல. அப்ப அந்த வண்ணான்னு சொன்னாராம், பெருமாளுக்கு